بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்துடைய தமிழாக்கம் என்ற தொடரில் இப்போ பிறை குறித்த விஷயங்களை விளக்கத்தை பார்த்து வர்றோம். இதில் ஊருக்கு ஊர் பிறை வித்தியாசம் வந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரம், வேறு ஆதாரங்கள் இருக்குதா என்று கேட்டால் இருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன ஆதாரம்னா, இது முஸ்லீமில் 1983வது ஹதீஸாக வருகிறது. அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், உம்முல் ஃபதுல் அவர்கள், இங்கேருந்து வருது, உம்முல் ஃபதுல் என்ற ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க இந்த குறைபு, இங்கேருந்து வாங்க தான் வழங்கும், குறைபு என்று ஒரு ஊழியர், உம்முல் ஃபதுல் என்ற அம்மாவுடைய ஊழியர் வேலைக்காரர் குறைபு. அந்த குறைபு என்பவரை அவங்க என்ன செய்கிறாங்களா, உம்முல் ஃபதுல் பாசத்துஹு, அவரை அனுப்பினார்கள். இலா முஆவியத்தை, முஆவியாவிடம் ஒரு வேலையை அனுப்பி வைக்கிறாங்க. பிஷாமி, முஆவியா எங்கே இருக்கிறாரு? ஷாமில் இருக்கார், சிரியாவில். சிரியாவில் இருக்கிற குறைபு அறிவிக்கிறாரு, அன்ன உம்முல் ஃபதுல் பின்தில் ஹாரிஸ், உம்முல் ஃபதுல் அவர்கள் பாசத்துஹு, இந்த குறைபை அனுப்பி வைத்தார்கள். இலா முஆவியத்தை பிஷாமி, ஷாமில் இருந்த, ஷாமில் அவர் தான் கவர்னராக இருக்கார், ஆட்சியில் இருக்கிறார். அப்போ ஷாமில் சிரியாவில் இருந்த முஆவியாவிடத்தில் ஒரு வேலை இருக்குது, போய் நீ முஆவியாட்ட போய் சொல்லிட்டு வா என்று குறைபு என்பவரை உம்முல் ஃபதுல் என்ற அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. கால, அவர் சொல்கிறார், இப்போ குறைபு சொல்கிறாரு, இப்போ கதிம் து ஷாம, நான் அவங்க சொன்னபடி என்னஞ்சேன், ஷாமுக்கு வந்தேன். இப்போ கலைத்து ஹாஜத்தகா, அங்குள்ள தேவையை நான் பூர்த்தி செய்ய, வேலையை முடித்தேன்னு அர்த்தம். இப்போ கலைத்து, வந்த வேலையை முடித்தேன். இப்போ கலைத்து ஹாஜத்தகா, அவருடைய ஹாஜத்தை, அந்த உம்முல் ஃபதுலுடைய ஹாஜத்தை, வேலையை கலைத்து நான் முடித்தேன். முடித்த உடனே ஒஸ்து இல்ல அலைய ரமலான், எனக்கு ரமலான் தென்பட்டது. ரமலான் பிறை, இஸ்தகல்லன்னா பிறை பார்த்தான்னு அர்த்தம், உஸ்துஹில்லன்னா பிறை தென்பட்டதுன்னு அர்த்தம். உஸ்துஹில்ல அலைய, எனக்கு பிறை தென்ப அலைய ரமலானும், எனக்கு ரமலான் பிறை தென்பட்டது. ரமலான் தென்பட்டது என்று சொன்னால் ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டது. அனபிஷாமி, அப்போ ரமலானுக்கு முன்னாடி ஒரு வேலையாக போயிருக்கிறார், வேலையெல்லாம் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு பார்க்கும்போது நோன்பு பிறந்துருச்சு, ரமலான் பிறை வந்துருச்சு. அப்போ உஸ்துஹில் அலைய ரமலானும் அனபிஷாம், நான் சிரியாவில் இருக்கும் பொழுது, ஷாமில் இருக்கும்போதே எனக்கு ரமலான் பிறை தெரிந்து விட்டது. ஃபராயித்துல் ஹிலால, அந்த விபரத்தை விளக்குறாரு. ஃபராயித்துல் ஹிலால, நான் பிறையை பார்த்தேன். லைலத்தல் ஜும்மாத்தி, ஜும்மாவுடைய வெள்ளி இரவு நான் என்ன செய்கிறேன், பிறை பார்க்குறேன். வெள்ளி, இந்த கிழமை தான் முக்கியம், வெள்ளிக்கிழமை இரவு பிறை பார்க்குறார். பிறை பார்த்தா நினைஞ்சிருப்பார், சரி அவ்வளோ நோம்புனா வைத்து கொண்டு அந்த முறைப்படி இருந்துட்டு என்ன செய்கிறாரு, சும்மா பிறகு கதிம்துல் மதீனத்தை, மதீனாவுக்கு நான் வந்தேன். ஃபி ஆஹிரி ஷஹரி, மாதத்தின் கடைசியில் நான் வந்தேன். அப்போ 1 மாத காலம் அங்கே இருந்திருக்கிறார், நோன்பு வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். நோன்பு வச்சுக்கிட்டு இருந்துட்டு ரமலானுடைய கடைசி நாள் இருக்குல்ல, ஆஹிரு ஷஹரு, ரமலான், அவர் பிறை பார்த்த கணக்கு பிரகாரம், அவர் பிறை பார்த்த கணக்கு பிரகாரம் 30வது நாள் வரும்ல, அந்த 30 நினைத்து ஆஹிரு ஷஹரில் என்ன செய்கிறாரு, நான் மதீனாவுக்கு வர்றேன், வேலையை முடிச்சுட்டு வந்தேன். வந்த உடனே ஃபஸஅலனி அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்னை கேட்டார்கள். அவர் மதீனாவில் இருக்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்டு பல விஷயங்களை விசாரித்தார்கள். சும்மா பிறகு தக்கரல் ஹிலால, பிறகு பிறையை பற்றியும் பேசினார்கள், பிறையை பற்றியும் பேசினார்கள். ஒகால, அப்போ இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், என்னிடத்தில் கேட்டார்கள், மத்தா ராயித்துமுல் ஹிலால, நீங்கள் பிறையை எப்போ பார்த்தீங்க? அதாவது இவர் ஏன்னுட்டா, இவர் வந்ததுக்கு இவங்களுக்கு நாள் வித்தியாசப்படுது. மாத கடைசியில் வர்றாரு, இவங்களுக்கு அன்றைக்கு மாத கடைசியாக இல்லை, ஒரு நாள் டிஃப்ரெண்ட் இருக்குது மதீனாவில். அதனால தான் இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, மத்தா ராயித்துமுல் ஹிலால, நீங்கள் எப்போது பிறையை பார்த்தீர்கள்? அப்போ ஹுல்து, இப்போ நான் சொன்னேன், ராயினாகு லைலத்தல் ஜுமா,
ஜும்மாவுடைய இரவில் நாங்கள் பார்த்தோம், வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படிங்கிறாரு. வெள்ளிக்கிழமைன்னா அந்த அந்த தேதியை கணக்கு பண்ணி சொல்லியிருப்பார். வெள்ளிங்கிற 4 வெள்ளி வந்துடும்ல, மாத கடைசியில் வந்தாருன்னா வெள்ளினா அவங்க கூட்டிக்கணும் கணக்கு பார்த்துக்குருவாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஃபகால இப்னு அப்பாஸ் கேட்டார், அன்தர் ஐத்தஹு, இதில் கேள்விக்குறி அவனுக்குள்ளே மறைஞ்சு வச்சுக்கணும். அன்தன்னு வச்சுக்கிறணும். அன்தர் ஐத்தஹு, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. பிறை பார்த்தோங்கிறிய ஏன் கேட்குறாருன்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை இவங்க பார்க்கல மதீனாவில், அவங்க சனிக்கிழமை பார்த்து விட்டு சனியிலேருந்து பிறைய எண்ணிக்கிட்டு வர்றாங்க மதீனாவாசிகள். இவர் வெள்ளிக்கிழமை பார்த்தேன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நாள் முந்தினவராக இருக்கிறார், ஒரு நாள் அட்வான்ஸாக இருக்கிறார். அதனால தான் இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க, அன்தர் ஐத்தஹு, நீ பார்த்தியா, பிறைய பார்த்தியா? குல்த்து, நான் சொன்னேன், நான் பார்த்தேன். நான் என்ன பார்க்குறது? வராகுன் நாசு, மக்கள்லாம் பார்த்தார்கள். ஓ சாமு, நோன்பு வைத்தார்கள். ஓ சாமமு மாவியா ஜனாதிபதி ஜனாதிபதி அவர் இருக்கிறார். அப்போ மக்கள் நோன்பு வைத்தார்கள், மாவியாவும் நோன்பு வைத்து விட்டார். அப்போ இந்த பிறை பார்க்குற விஷயம் சமுதாயத்தில் பல பேர் பார்த்துருக்குறாங்க. நானும் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை, ஊரில் உள்ள 50 பேரும் பார்த்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க நோன்பும் வச்சுட்டாங்க. அவங்களுடைய தகவலை ஏற்று மாவியாவும் நினைஞ்சிட்டாங்க, நோன்பு வச்சுட்டாங்க. சாமம் மாவியாவும் நோன்பு வைத்து விட்டார் அப்படின்னு இவர் விளக்கம் சொல்கிறாரு. ஃபகால, அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு, லாக்கின்னா, என்றாலும், ராயினாஹு, நாம் பிறையை பார்த்தோம். ஹூண்டா பிறைய, அல் ஹிலால, ராயினல் ஹிலால, பிறையை நம்ம பார்த்தோம். லைலத்த சபுத்தி, சனிக்கிழமை தான் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் ஒரு நாள் முந்தி பார்த்துருக்குறீங்க, அந்த பிறை எங்கள் ஊருக்கு தெரியலை. மதீனாவில் இருக்கிற நாங்கள்லாம் என்றைக்கு பார்த்தோம்னா சனிக்கிழமை தான் பார்த்தோம். அப்போ ஃபலா நசாலு நசூமு, நாங்கள் நோன்பு வைத்து கொண்டே இருப்போம். லா நசாலுங்கிற இந்த மாசாலன்னு படித்தோம்ல, மாசால என்பது சென்ற காலம். வருங்காலமாக இருந்தால் லா யசாலு, லா தசாலு, லா நசாலுன்னு வரும். லா நசாலுன்னா நீடித்தான்னு அர்த்தம், எதிர்மறையான அர்த்தத்தில் இருக்கும். லா சேர்ந்த உடனே உடன்பாடாக, ஜாலன்னா விலை நீங்கினான்னு அர்த்தம். மாசாலை என்றால் நீங்காமல் இருந்தான்னு அர்த்தம், நீடித்தாண்டு அர்த்தமாயிரும். சொல்லுல நஃபியாக இருக்கும், கருத்தில் முசுபத்தாயிருக்கும். அப்போ லா நசாலு என்பது நாம் நீடிப்போம், நிலைத்திருப்போம். ஃபுலா நசாலு நசூமு, நாங்கள் நோன்புலையே நீடித்திருப்போம், நோன்பு நோற்பவர்களாகவே நீடித்திருப்போம். ஹத்தா நுக்குமில சலாசீன, 30 நாங்கள் பூர்த்தி பண்ணுற வரைக்கும் நாங்கள் வைக்க தான் செய்வோம். அவு நராகு, அல்லது நாங்கள் பிறையை பார்க்குற வரைக்கும். நாங்கள் எப்போ பிறையை விடுவோம் என்று கேட்டால், நீங்கள் சிரியாவில் ஒரு நாளைக்கு முந்தி பார்த்தீங்கல்ல, அந்த கணக்கு அடிப்படையாக வச்சுக்கிட்டு உன் கணக்கு பிரகாரம் மாத கடைசியில் வந்திருக்கிற, மாத கடைசியில் வந்தால் இன்னையோட முடிக்கணும் நோன்பை. மாத கடைசின்னா என்ன அர்த்தம்? 29 வந்திருக்கிறாரு, அதில் 30 வந்திருக்கிறாரு, இன்னையோட நீ முடிக்கணுங்கிற. இன்னையோட முடிக்கிறது நீ முடிச்சிக்க, நாங்கள் முடிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இப்போ 29 தான் ஆகிருக்குது. எங்களுக்கு அவர் 30 ஆக்கிட்டு வந்திருக்கிறார். 30 ஆனவன்னு அவருக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு முடியுமானா முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் வெள்ளி பார்த்தீங்க, நாங்கள் சனிக்கிழமை பார்த்தோம். நாங்கள் பார்த்த கணக்கு பிரகாரம் நாங்கள் நோன்பு தான் வைப்போம். எது வரைக்கும் என்றால் ஹத்தா நுக்குமில சலாசீன, 30 பூர்த்தியாக்கும் வரை நாங்கள் நோன்பு வைப்போம். அவு நராகு, அல்லது பிறையை பார்க்குறோம். அன்னைக்கு 20 மாத கடைசியில் வந்திருக்கிறார்ல, அன்னைக்கு இவர் பிற பார்க்க அவசியம் இல்லை. யார்? அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தவர், அவருக்கு தான் 30 ஆகிடுச்சே. அவர் 30 ஆகிட்டதுனால 30க்கு மேலே மாதம் கிடையாது, அவர் பிற பார்க்க அவசியம் கிடையாது. இவங்களுக்கு சனிக்கிழமை பார்த்துருக்குறாங்க, அவங்களுக்கு சனிக்கிழமை பிரகாரம் இன்றைக்கி 29. என்னைக்கு மாத கடைசின்னு அவர் சொல்லக்கூடிய மாத கடைசிங்கிறது 30வது நாள் தானே. அப்போ 30வது நாள் என்று குறைபுக்கு 30வது நாளாக இருக்கும்போது மதீனாவாசிகள் பூராத்துக்கு எத்தனாவது நாள்? 29வது நாளாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலை? அவர் இப்னு அப்பாஸே, ஓ நீங்கள் பார்த்துருக்கிறீங்கள, உங்களுக்கு 30 ஆகிடுச்சுல, அப்போ எங்களுக்கும் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்த கணக்கை நாங்களும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிறாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் இன்றைக்கி பிறைய நைட்டு பார்ப்போம், தெரிஞ்சின்னு சொன்னால் நாங்கள் உன்னோட சேர்ந்து கொண்டாடிடுவோம் பெருநாளை, எங்களுக்கு 29, உனக்கு 30 கிடைக்கும். பிற தெரியலை என்று சொன்னால்
நாங்கள் நாளைக்கு நோன்பு வைப்போம், 30 பூர்த்தி ஆக்குவோம் எங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அப்போ ஃபலா நசாலு நசூமு, நாங்கள் நோன்பு வைத்து கொண்டே இருப்போம். எது வரைக்கும் என்றால் ஹத்தான் உக்குமில சலாசீன, 30 நாட்களை பூர்த்தியாக்கும் வரை நோன்பு வைத்து கொண்டே இருப்போம். அவு நராகு அவு நரல் ஹிலால, அல்லது பிறையை நாங்கள் பார்க்குற வரைக்கும் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு இவர் இப்னு அப்பாஸ் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். ஓன் சொல்ல ஏற்றுக்கிற முடியாது. அவர் தப்பு செஞ்சார்னு அர்த்தம் கிடையாது. நீ பார்த்துருப்ப, உனக்கு 30 ஆயிடுச்சா, நீ செஞ்சுக்க, எனக்கு 30 ஆகலையேங்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, இப்போ குறைப்பு சொல்கிறார். நான் கேட்டேன், அவளா தக்கு தஃபி, நீர் போதுமாக்கி கொள்ள மாட்டீரா ரூயத்தி முஆவியாவுடைய பார்த்தலை, பிறை பார்த்தலையும் ஓ சியாமிஹி, அவர் நோன்பு நோட்டுறதையும் நீ போதுமாக்கி கொள்ளமா, அது பத்தாதா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா நாங்கள் ஊரே பார்த்துருக்குறோம், ஒரு ஜனாதிபதியே பார்த்துருக்கிறாரு, பார்த்தவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, ஊர் மக்கள்லாம் நோன்பு வச்சுருக்கிறாங்க எதன் அடிப்படையில், வெள்ளிக்கிழமை பார்த்த அடிப்படையில், அது உங்களுக்கு போதாதோ அப்படின்னு கேட்குறாரு. அவளா தக்தஃபி, உமக்கு போதாதா, நீ போதுமாக்கி கொள்ள மாட்டாயான்னா உனக்கு போதாதான்னு அர்த்தம். உனக்கு போதாதா பிரு ஏத்தி மாவியா பிறை பார்த்ததும் ஓ சியாமிகி, அவர் நோன்பு வைத்ததும் உமக்கு போதாதா, அதை ஏற்றுக்கிட்டு போயா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிறார். ஒருத்தர் மாவியா பார்த்துருக்கு, ஜனாதிபதி பார்த்துருக்கிறார்ல, பார்த்து அவர் நோன்புன்னு அறிவிச்சிருக்காருல, எல்லோரும் நோன்பு கொண்டாட்டி நோன்பு வச்சுட்டாங்களா அந்த மக்கள்லாம், வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சாங்க, அது உமக்கு போதாதா அப்படின்னு அவர் கேட்குறார். காலை அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்களா, போதாது, அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். பதில் என்னல்லா சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னா, ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். இதுதான் ஹதீஸ். அது வரைக்கும் உள்ளது இப்னு அப்பாஸுடைய கருத்துன்றுவாங்க. அவருடைய கருத்து அல்ல. இதை சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்படித்தான் நபிகள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்படி, நீ அங்கே பார்த்துட்டு வர, இங்கே திணிக்காத, நாங்கள் பார்க்குற வரைக்கும் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள். எப்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள், இன்னொரு ஊரில் பார்த்த பேரையே ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஒரு ஹதீஸாக அவர் இது ஆயிடுது இந்த வார்த்தையினால். அது வரைக்கும் இருந்தால் இப்னு அப்பாஸுடைய கருத்தாயிரம். இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ஜனாதிபதியாக்கும் பேரையை டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். மதீனாவில் மக்கள் இருக்கிறாங்க, அந்த தகவல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கலன்ற வகையில் முன்ன பின்ன இருக்கிற பரவாயில்லை. இப்போ கிடைச்சி போச்சு. குறைவு என்பவர் வழியாக வெள்ளிக்கிழமை பெற பார்த்தாங்கங்கிற செய்தி வந்துருச்சு. வந்த பிறகு மதீனாவில் எவ்வளோ சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க, இப்னு அப்பாஸ் இருந்த மாதிரி எவ்வளோ சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க. ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு யாராச்சும் வெள்ளிக்கிழமை சரியாவில் பார்த்துட்டாங்களாம்ல, நம்மளும் 30 பூர்த்தி ஆக்கிற வேண்டியது தானே, ஒரு நோம்பு விட்டுட்டோன்னு பிறகு கலா செஞ்சுக்கிற வேண்டியது தானே என்று யாராச்சும் ஒருத்தர் சொன்னாங்களா? அப்போ ஊரே இப்போ ரசூலுல்லாஹ் காட்டின வழிகாட்டுதல் இப்படி தான் இருந்திருக்கிறது. எப்படி, அங்கே பார்த்தா உனக்கு என்னத்துக்கு, உனக்கு பிற வராமையாக போயிட போகுது, 2 விஷயம் தானே, ஒரு நாள் தானே இந்த பஞ்சாயத்து வரப்போகுது, பிறை பார்க்கலன்னா 30 வந்துச்சுன்னா பிற பார்க்குற பஞ்சாயத்து கிடையாது. அதுக்குனால நீ பார்க்கணுங்கிற விஷயம் ஒரு நாள் தான் பிரச்சனை வரப்போகுது. அதனால் மார்க் என்ன சொல்லுதுன்னா, பிறையை பார்த்து வைப்பா, இல்லைன்னா அடுத்த நாளைக்கு வச்சுட்டு போ, அடுத்த நாள் கன்ஃபார்ம் ஆகி போயிடும். இந்த ஒரு நாளைக்கு தான் வைக்கணுமா வைக்கக்கூடாதாங்கிற டவுட் இருக்குமே தவிர, அடுத்த நாளைக்கு பிறையை பார்க்கவே தேவையில்லை. 30 ஆயிடுச்சுன்னா 30 முடிஞ்சு வச்சுக்காத அப்படின்னு வழிகாட்டுதல் தான் மதீனாவாசிகள்லாம் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ மதீனாவாசிகள் கடைப்பிடிச்சது நமக்கு ஆதாரம் கிடையாது. கடைப்பிடித்து விட்டு இப்னு அப்பாஸ் போன்ற மார்க் அறிந்த ஒரு சஹாபி சொல்கிற வாசகம் என்னன்னு கேட்டால், ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்படி, வேறு ஊரில் இருந்து இப்படித்தான் பிறகு என்ன அர்த்தம், இப்படித்தாண்டா எதை பேசுகிறோமோ அதுதானே குறிக்கும். இன்னொரு ஊரில் பார்த்துட்டு தகவல் சொன்னார்களே, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்க, நீங்களே பிறை பார்க்கணும், இல்லாட்டி நீங்கள் 30 பூர்த்தி ஆக்கணும் என்று தான் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள்னு சொல்கிறார். அப்போ நம்ம அந்த உலகம்னா ஒரே பிறைங்கிறவங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்னு அப்பாஸுடைய சொந்த கருத்தும்பாங்க. சொந்த கருத்து கிடையாது, ரசூலுல்லாஹ்வை சம்மந்தப்படுத்தி அவர் சொல்லிட்டார்.
அப்படியே சொந்த கருத்துன்றாலும் இவர்கள் அதை பேச இயலாது. ஏன் பேச இயலாது? இவங்க வந்து குரானு சலப்பு கிளப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு ஆட்க. குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்ங்கிற கொள்கை வந்து வேறு எதுனையும் இவங்க கடைப்பிடிக்கிறது கிடையாது. இவங்க அதை சொல்ல முடியாது. மதீனா மக்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்கங்கும்போது அப்போ வந்து இவர்கள்லாம் அதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்க இந்த கேள்வியை கேட்கக்கூடாது, ரசூல்லா சம்மந்தப்பட்டிருக்காங்களான்னு. சம்மந்தப்பட்டிருக்காங்களான்றதை விட ரசூல்லா இப்படி கட்டளை இட்டார்கள்னு இப்போ நம்ம சொல்லிட்டார, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ரசூல்லா இப்படி தான் எங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள், அதனால் உங்கள் வீட்டு தகவலை உங்களோட வச்சுக்கிறோங்க, எங்கள் வீட்டு தகவலை நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டார். அப்போ இதில் நம்ம இப்போ அறிந்து கொள்கிற தெளிவாக தெரிகிற விஷயம் என்னத்துக்காக வேண்டி அடிச்சிக்கிறீங்க? ஒரு நாளில் கொண்டாடணுங்கிறதுக்கு அடிச்சுக்கிறானுவ, 2 நாள் இருந்து இப்போ என்ன தலை முழுகி போயிடும்? இப்போ மதீனாவில் உள்ளவங்க மாவியாவும் ஒரு பெரிய சஹாபி, அவர் வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சுவிட்டார். இப்னு அப்பாஸும் ஒரு பெரிய சஹாபி, சனிக்கிழமை நோன்பு வைக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு நாள் வித்தியாசம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பெருநாளும் ஒரு நாள் வித்தியாசத்தில் வந்து அமைகிறது. இதில் என்ன குடிமூழ்கி போயிடுச்சு? இதில் இஸ்லாத்துக்கு என்ன ஒரு பாதிப்பு? இதனால் இப்போ என்ன உனக்கு? இப்படி தான் ரசூல்லா காலத்தில், இதுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் ரசூல்லாவுடைய காலத்தில் வந்து இப்படி தானே நடந்திருக்க முடியும். ஃபேக்ஸ் இருந்துச்சா, இல்லை வாட்ஸ்அப் இருந்துச்சா, டெலிஃபோன் இருந்துச்சா, இல்லை டெலிகிராம் இருந்துச்சா? மதீனாவில் பிறையை பார்த்துட்டு மக்காவுக்கு தந்தி கொடுக்குறதுக்கு இப்போ இப்படித்தானே நடந்துருக்கேன். மக்காவில் ஒரு நாள் பிறையை பார்த்துருப்பாங்க. அந்த காலத்துக்கு நீங்கள் எப்படி போயிருங்க? நீங்கள் உட்காந்து வரட்டுவாதம் பேசாமல் நீங்கள் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த 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 காலத்து கற்பனையில் நீங்கள் போய் சேர்ந்துருங்க. நீங்கள் அந்த காலத்தில் இப்போ வாழ்கிறீங்க. வாழும்போது நீங்கள் வந்து மக்காவில் இருக்கிறீங்க, உங்கள் அண்ணன் வந்து மதீனாவில் இருக்கிறாரு, உங்கள் தம்பி வந்து சிரியாவில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்க்குற அன்னைக்கு தான் அவரும் பார்த்துருப்பாரா? மக்காவில் இருந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்க, மதீனாவில் ஒரு சனிக்கிழமை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி முடிவெடுப்பார், நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க? நீங்கள் மக்காவில் உள்ளவர் பார்த்தது மாதிரி நீங்கள் முடிவெடுப்பீங்க, மதீனாவில் உள்ளவர் பார்த்த மாதிரி அவர் முடிவெடுப்பார். 2 பேருடைய முடிவை ஒருத்தருக்கு கலந்து பேசிக்கொள்வதற்கு என்ன வழிமுறை அன்றைக்கி இருந்துச்சு? இல்லை, நீங்கள் பார்த்ததை சொல்கிறதா இருந்தால் 3 நாள் போய் பிரயாணப்பட்டு போய் தான் சொல்லணும். அவர் பார்த்த தகவலை உங்களுக்கு வந்து சொல்வதாக இருந்தால் அவர் பிரயாணப்பட்டு வரணும். 3 பிறகு ஓடி போயிடும். அதனால் வந்து இப்படி நடந்திருப்பாங்களா? அப்படி அதை வந்து தகவலை பரிமாறி கொள்ளவா செஞ்சாங்களா? அப்போ ரசூல் காலத்தில் எந்த நடைமுறை இருந்துச்சோ அது தவறுங்கிறாங்க. இப்படி 2 நாள் பிறை கொண்டாடுவது வழிகேடு, அநியாயம், அக்கிரமம், இப்போ சமுதாயத்தை பிரித்து பிளவுபடுத்தி விட்டார்கள் இவன் செஞ்சு விட்டு நம்மள் மீது குற்றம் சுமத்துறானே. அப்போ நீ யாரை சொல்கிறப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் இப்படி நடந்திருக்குமா இல்லையா? இது இப்னு அப்பாஸ் காலத்தில் நடந்ததுக்கு ஒரு ப்ரூஃப் கிடச்சிருச்சு. நபியின் காலத்திலேயே அவங்க மதீனாவில் பிற பார்த்த விஷயத்தை ஊருக்கு நம்பி சொன்னாங்களா? பிறை பார்த்துட்டோன்னு குதிரையில் ஆள் அனுப்பி எல்லாருக்கும் போய் சொன்னோம். எல்லாருக்கும் சொல்ல ஏழுமா? அன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இஸ்லாம் பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருக்குது. அவங்க ஆளுகைக்கு உட்பட்டு அத்தனை ஊர்களுக்கும் ஒரு ஆளை அனுப்பி சொல்கிறதா இருந்தால் 2 நாள் 3 நாள் கூட ஆயிருமே. எப்படி இந்த தகவலை பாஸ் பண்ணவும் செய்யலை. அல்லது உங்கள் ஊரில் ஏதாவது பிறையை பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உடனே எங்களுக்கு ஆளுங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லிடுங்க என்று எல்லா ஊர்களுக்கும் சுற்றுரைக்கு அனுப்பியிருந்தாங்களா? அதுவும் செய்யலை. அப்போ மற்ற ஊரில் உள்ள பிறையை அறிந்து கொள்வதற்கு எந்த ஏற்பாடையும் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. தமது ஊரில் பார்த்த பிறையை வந்து எல்லா பகுதிக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு உரிய ஏற்பாடும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக வேண்டிக்கிட்டு இதை வந்து பாவங்கிற மாதிரி ஆக்குறாங்க. பாருங்கள், நாங்கள்லாம் பிறையை கொண்டாடிட்டோம், கணித்து விட்டோம், கற்காலத்தில் இருக்கிறார்கள்னு சொல்கிறிய. அப்போ நீ யாரை சொல்கிற? நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களை நீ சொல்லுகிறாய். அப்போ நபி காலத்தில் இப்படி தவிர வேறு எப்படி நடந்திருக்கும்? நபியின் காலத்தில் இவங்க பார்த்தபடி இவங்க நோன்பு, அவங்க பார்த்தபடி அவங்க நோன்பு வச்சுருப்பாங்களா? அல்லது ஒருத்தருடைய பிறையை அடுத்தவங்களை அறிந்திருப்பார்களா? ஒரு 300-400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறார்கள் மக்கா மதீனா வைத்துக்கொள்வோம். இந்த 2 ஊருக்காரர்களும் ஒரே நாளில் பிறை பார்த்தார்கள்னா எதன் அடிப்படையில் ஒரே நாளில் வச்சுருப்பாங்க? எப்படி இவர் பார்த்து அவருக்கு எப்படி தெரியும், அவர் பார்த்தது இவருக்கு எப்படி தெரியும்? அப்போ அவங்கவுங்க பார்த்த அடிப்படையில் தானே வச்சுருப்பாங்க. ரசூல்லா காலத்தில் எப்படி நடந்துச்சு? காலம் காட்டி நேரம் காட்டி, காலண்டர் அவசியம் இல்லையா? காலண்டர் அவசியம்ங்கிறான். அடே, இந்த காலண்டர் படி இதுக்கு மாற்றமாக ரசூல்லா நடந்திருக்காங்களே. இப்போ இதிலேருந்து உன் காலண்டர் அவசியம் இல்லைன்னு விளங்குது. நீ சொல்கிற காலண்டர் இஸ்லாத்தில் கிடையாது. அவரவருக்கு காலண்டர் வரும், முன்னப்பின்ன வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை என்பதுதான் இஸ்லாத்தின் நிலை. இவனா காலண்டருக்கு ஒரு பெரிய வகி மாதிரி ஒரு பெரிய முக்கியத்துவத்தை இவனாக கொடுத்துக்கிட்டு
பாருங்கள், நமக்கென்று ஒரு காலண்டர் இருக்கிறதா, எல்லாருக்கும் யகூதிகளுக்கு காலண்டர் இருக்கிறது இப்படின்னு சொல்லி காலண்டருக்கு படைக்கப்பட்ட சமுதாயம் மாதிரி ஆக்கிவிட்டானுவ. அப்போ காலண்டர் இல்லைன்னா இல்லைன்ட்டு போப்பேன். அதனால் காலண்டர் இல்லாட்டி எனக்கு குடி முடிக்கிறோமா? காலண்டர் பிறை பார்ப்பதற்கு இப்போ செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அதன்படி பிறையை வச்சுக்கிட்டு எல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். இதில் என்ன நடந்து போயிடுச்சு? ஒரு நாளில் அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். முன்ன பின்ன ஆனாலும் கூட 30 பூர்த்தி ஆகணுங்கிற வகையில் என்ன ஆயிரும்னு கேட்டால் அடுத்த மாதம் கரெக்டாக ஒடியாந்துடும், சேர்ந்து வந்துடும். இப்படி ஒரு நாளாக போய் இப்போ ரெண்டு நாளில் பிற கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்களா சமுதாயம். இதில் மாத கணக்கில் அப்படி தள்ளி போயிடுச்சா? இதனால் தள்ளி வந்தாலும் அது ஒரு நாள் தான் வித்தியாசம் வரும். அந்த மாதத்துக்கு இறுதியில் நேராக டேலி ஆயிரும் கடைசியில். அப்போ இதனால் எந்த ஒரு குழப்பமும் வராது. அப்போ நபி காலத்தில் எப்படி இது காலங்காட்டியாக இருந்துச்சு? பிறை காலம் காட்டிங்கிறீங்க, சரி காலம் காட்டி ஒரே மாதிரி காலம் காட்டலையே. நபி காலத்தில் மக்காவுக்கு ஒரு காலத்தை, மதினாவுக்கு ஒரு காலத்தையும் காட்டி இருக்குத. இப்னு அப்பாஸ் காலத்தில், மாவியா காலத்தில் சிரியாவுக்கு ஒரு நாளையும் மதினாவுக்கு ஒரு நாளையும் காட்டி இருக்குத. அப்போ ஒரு நாள்லையே 2 நாளாக காட்டி இருக்கும்போது அப்போ நீ என்னது இப்போ காலண்டர் ரொம்ப அவசியம், காலண்டருக்கு மிஸ்டேக்காக இருக்குங்கிற. அப்போ இது விளங்காமல் ரசூல்லா காலத்தில் இருந்து காலம் காட்டுது. காலம் காட்டுறது 2023 தான் காலம் காட்டுதா? பிறை ஆரம்பத்துலேருந்து தானே காட்டுது. அப்போ ஆரம்பத்துலேருந்து காட்டின காலண்டர் பிரகாரம் தானே 2 நாள் நோன்பு வச்சுருக்குறாங்க. அதுவும் காலண்டர் தானே. வெள்ளிக்கிழமை பார்த்தேன்னு சொல்கிறாரு, அது அவருடைய காலண்டரு. சனிக்கிழமை பார்த்தேங்கிறாரு, அது இவருக்குரிய காலண்டரு. அவரவர்கள் காலண்டர் படி வைத்ததுனால ஒரு நாள் வித்தியாசம் வருது. இதனால் இப்போ என்ன வந்துருச்சு? இதை கிளப்பி 2 கருத்து இருந்த சமுதாயத்தில் 3 கருத்தை உண்டாக்க வேண்டிய தேவை என்ன? இவங்க சொல்லி எல்லாத்தையும் ஒன்றுபடுத்திட்டாங்களா? ஒன்று ஆயிடுச்சா? 3 பெருநாள் கொண்டாடக்கூடிய நிலைமையை தான் ஏற்படுத்தியிருக்கிறானோ. அப்போ நபியை வழிகேட்டிலாக்க பார்க்குறாங்க. நபிகள் செஞ்ச ஒரு முடிவை நபிக்கு தெரியலை. காலண்டர் அவசியம்னு தான் வழங்காமல் நினைஞ்சிருக்காரு, சொல்லிட்டு போயிட்டாரு. இவனுக்கு ஒரு நாள் அவனுக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதான் யாரை குற்றம் சுமத்துற? ஒரு நபியை குற்றம் சுமத்துற மாதிரி ஒரு முடிவு இருக்குமே. ஆனால் அதுக்கு மிஞ்சின வழிகேடு என்ன? அது ஒரு பயங்கரமான வழிகேடு. அதுக்கடுத்து நீங்கள் பாருங்கள், பொதுவாக இந்த பிறையில் என்னென்ன வகையிலெல்லாம் நமக்கு குழப்பம் வருமோ அதுக்கெல்லாம் ஒரு மறுநாடி கொடுக்குறமாக உள்ள ஹதீஸுகளை பாருங்கள். 1984 முஸ்லீம், அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அபுல் பக்தரின்னு ஒரு ஆள் அவர் சொல்கிறார். அபுல் பக்தரின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு, ஹரஜனா லில் உம்ரத்தி, உம்ராவுக்கு நாங்கள் புறப்பட்டோம். மதீனாவிலேருந்து புறப்படுறாரு. ஃபுலம்மா நசல்னா பி பத்தனி நஹ்லா, பத்தனு நஹ்லா என்ற இடத்தில் நாங்கள் அடைந்த போது, அங்கே தங்கிய பொழுது, தரா ஐனல் ஹிலால, நாங்கள் எல்லாரும் பிறைய பார்த்தோம். முதல் நாள் முதல் நாள் உங்களுக்கு பிற தென்படலை, நல்லா விளங்கிக்கிறங்க. பத்ரு உம்ராவுக்கு புறப்பட்டு போயிட்டுருக்குறாங்க. போகும்போது அவங்களுக்கு பிற தெரியலை. பத்ரு நஹ்லாங்கிற இடத்துக்கு வந்த உடனே அன்றைக்கி தான் பிற பார்க்கணுன்னு முடிவு பண்ணி என்ன செய்கிறாங்க, தங்கிட்டு தரா ஐனல் ஹிலால, நாங்கள் அனைவரும் பிறையை பார்க்க முயற்சித்தோம். ஃபகால பாது, பிறை இருந்துச்சு, பிறையை பார்த்தோம், பிறை இருந்துச்சு. ஃபகால பாதுல் கௌமி, கூட்டத்தில் ஒரு சாரார் சொன்னாங்க, இப்னு சலாசின், இது 3 நாள் பிறை. இப்னு சலாசின்னா 3ஆம் நாளின் மகன் என்று அர்த்தம். அப்படி அர்த்தத்துக்கு இல்லை, பிறை 3ஆம் பிறைக்கு இப்படி சொல்லுவாங்க. இந்த பிறை இப்னு சலாசின், இது 3 நாள் பிறை, 3 நாளைக்கு மகன் அப்படின்னா 3 நாள் பிறை. இது இன்றைக்கி உள்ள சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. இது இன்னைக்கு நேற்று நம்ம பார்க்கல, ஆனால் இன்றைக்கி தான் பார்க்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் இது எத்தனாவது நாள் பிறை? இது 3ஆவது நாள் பிறைன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஃபோக்கால பாதுல் கௌமி, இன்னொரு கூட்டம் சொன்னார்கள், இப்னு லைலத்தைனி, அது 2 இரவுடைய பிறை, 2ஆம் நாள் பிறைங்கிறார். ஒருத்தரும் முதல் நாள் பிறைன்னு சொல்லலை. அதாவது என்ன செய்கிறாங்க, பத்னு நஹ்லாவில் போய் பிறையை பார்க்குறாங்க. பார்த்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நல்லா பெருசாக இருக்குது. அப்போ இது 3ஆவது நாள் பிறையாக தான் இருக்கும்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒருத்தர் இல்லை, சிலர் சொல்கிறாங்க. மற்றும் சிலர் சொல்கிறாங்க, இல்லை 2 நாள் பிறை, நேற்று ஆனால் இன்றைக்கி தலைப்பிறனே கிடையாது, இது முதல் பிறையே கிடையாது, பார்த்தா சைஸே நமக்கு சொல்லுது. அப்போ அந்த சைஸு சொல்லும்போது நமக்கு டவுட் வரும்ல. ஆமாம், 3 நாள் பிறைங்கிற அளவுக்கு ஒன்று இருக்கும்போது நம்ம மிஸ்டேக் தான்
அப்போ கால பாதுல் கோமி சில கூட்டம் சொன்னார்கள் ஹுவ இப்னு சலாசின், அது 3ஆம் நாள் பிறை என்று சொன்னார்கள். கால பாதுல் கௌமி, மற்றும் சிலர் சொன்னார்கள் ஹுவ இப்னு லைலத்தைனி, அது 2வது நாளுடைய மகன், 2ஆம் இரவுடைய மகன், அது 2வது நாளுடைய பிறை என்று சொன்னார்கள். கால அபுல் பக்திரி சொல்கிறாரு லக்கீனா இப்னு அப்பாஸின், இது எங்களுக்கு சந்தேகம் வந்த உடனே ஒரு மார்க் அறிஞர்கிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லி இதை 3ஆம் பிறைன்னு எடுத்துக்கிட்டு நம்ம கொண்டு போகிறதா அல்லது இது 2ஆம் பிறைன்னு எடுத்துக்கொள்வதாண்டு அவங்க அப்படி 2 கருத்து நாங்கள் இருந்துச்சு, தலைப்பிறைங்கிற கருத்தை இல்லை. அப்போ லக்கீனா இப்னு அப்பாஸை போய் நாங்கள் பார்த்தோம். இப்போ குல்னா அவர்கிட்ட சொன்னோம், இன்னா ராயினல் ஹிலால், நாங்கள் பிறையை பார்த்துட்டோம். இப்போ கால பாதுல் கௌமி ஹோ இப்னு சலாசின், ஒரு சாரார் வந்து இப்னு சலாஸ் என்று சொல்கிறார்கள். கால பாதுல் கௌமி ஹோ இப்னு லைலத்தைனி, இன்னொரு சாரார் இப்னு லைலத்தைனி என்று சொல்கிறார்கள். இது என்ன பெற என்று விளக்கம் கேட்குறாங்க. இப்னு அப்பாஸை போய் சந்தித்து, நல்ல பெருசாக இருக்குது பெற, 3ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அல்ல 2ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் இப்போ என்ன செய்யன்னு கேட்குறார். இப்போ கால இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, ஐய லைலத்தின் ராய்த்து முகு, எந்த இரவில் நீங்கள் பார்த்தீர்கள் அதை சொல்லுங்கள். எதை வெள்ளியோ சனி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல. அப்போ ஐய லைலத்தின் ராய்த்து முகு, நீங்கள் அந்த பிறையை எந்த இரவில் பார்த்தீர்கள்? கால அபுல் பக்தர் சொல்கிறாரு, இப்போ குல்னா நாங்கள் சொன்னோம், லைலத்தை கதாவ கதா, இந்த இரவில் நாங்கள் பார்த்தோம். வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தோன்னு வச்சுக்கிறோமே, வெள்ளிக்கிழமை இரவு பார்த்தோன்னு ஒரு இரவு சொல்கிறார். இப்போ கால அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ மத்தஹு லிருயதி, அல்லாஹ் வந்து, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுங்க. இப்னு அப்பாஸ் வந்து இதை கேட்ட உடனே அவருடைய பதிலை, சொந்த பதிலை சொல்லவில்லை. பெருசாக இருக்குது, 2ஆ 3ஆண்டு கேட்குறாங்க. இவர் என்னைக்கு பார்த்தீங்கன்னு ஒரு கேள்வியை போட்டுக்கிட்டாரு. போட்டுவிட்டு விடை சொல்லும்போது இவர் சொந்த சொல்லாமல் இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்னா, இன்னல்லாஹ, அல்லாஹ் வந்து மத்தஹு, அதை நீட்டி இருக்கிறான், லிருயதி, பார்க்குற வரைக்கும் நீட்டி இருக்கிறான் அல்லாஹ். ஃபஹுவ, அந்த பிறை, லி லைலத்தின் ராய்த்து முகு, எந்த இரவில் பார்த்தீர்களோ அந்த இரவுக்குள்ளது தான். சைஸ் முக்கியம் கிடையாது. 3 நாளைக்கு முந்தைய அது பிறந்து இருக்கலாம், 2 நாளைக்கு முந்தி பிறந்து இருக்கலாம். அல்லாஹ் நினைச்சிட்டான்னா பார்க்குற வரைக்கும் அதை நீடித்து தந்திருக்கிறான். பார்க்குறது தான் கணக்கு, சைஸ் கணக்கு இல்லை. நிஜமாகவே 3 நாளைக்கு பிறையாக இருக்கலாம். அந்த பிறை பிறந்து 3 நாள் ஆகியிருக்கலாம், 2 நாள் மேகமாக இருந்தனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி 3ஆவது நாள் வானம் பிரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்குறது தான் கணக்கு. இன்னல்லாக, அல்லாஹ் வந்து மத்தஹு லிருயதி, பார்ப்பதின் பக்கம் அதை நீட்டி இருக்கிறான். பார்ப்பதன் பக்கம் நீட்டி இருக்கிறான்டா மீனிங் என்ன? பார்க்குற வரைக்கும் நீடிச்சு தந்திருக்கான் அல்ல. நாளை முடிவு செய்கிறதுக்கு பெருசாக இருக்குது, தெரியலை, உனக்கு தெரியாட்டி உனக்கு என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பாரு, பார்க்குற வரைக்கும் நீடித்து தந்திருக்கிறான் என்று நபிகள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஃபஹிய லீலை, இது இவருடைய இப்னு அப்பாஸ் கருத்து, போகுவ லைலத்தின் ராய்த்து முகு, நீங்கள் வந்து எந்த ராத்திரியில் பார்த்தீர்களோ அந்த ராத்திரிக்கு உரியது. அதனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கல்ல, வெள்ளிக்கிழமை தான் அது, அது வந்து வெள்ளிக்கிழமையுடைய பிறை தானே தவிர வந்து வியாழக்கிழமையுடைய பிறை அது இல்லை, புதன்கிழமையுடைய பிறை இல்லை. அதுக்கு முந்தைய அது இருந்தாலும் சரி தான், நம்ம பார்க்கறதின் பக்கம் அல்லாஹ் வந்து பொறுப்பை சாட்டி விட்டான். நீங்கள் பார்த்தது தான் எங்கள் கணக்கு என்று சொல்கிறார்கள். அப்போ இதில் வந்து பார்க்குறத எவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதில் காட்டப்படுகிறது. பெருசாக இருக்கும்போது நெசமாக சந்தேகம் வரணும். சந்தேகத்துக்கு ஒரு முகாந்திரம் கூட இருக்கிறது. அந்த முகாந்திரம் இருந்தும் கூட என்ன பதில் சொல்கிறாங்க, அதை நீங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்லைங்கிறாங்க. அப்போ இந்த பிறை பார்த்தல் என்பது வந்து நம்ம பார்க்கிறது தான் மார்க்கத்தில் உள்ளதே தவிர, விஞ்ஞானம் இல்லையா, கணிக்கலையா, அது இல்லையா, உலகம் போலாம் ஒரு பிறை இல்லையா, ஒரு சூரியன் இல்லையா, ஒரு சந்திரன் இல்லையா, இது எல்லாமே மடமைவாதங்கள். இவங்க விஞ்ஞானம்னு பேசிக்கொண்டு மார்க்கத்தை விட்டு வெகு தொலைவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 14 நூற்றாண்டு காலத்து மக்களும் கடைப்பிடித்து வந்த அந்த எல்லாமே தவறு என்று சொல்கிறார்கள்.
ரசூல்லா வந்து மதீனாவில் இப்போ மக்காவில் பிறை பார்த்த மறுநாள் ரசூல்லா நோன்பு வச்சாங்கன்னு வைங்க, அப்படி தான் வச்சுருப்பாங்க. முதல் நாள் மக்காவில் பார்த்துட்டாங்க, அடுத்த நாள் மதீனாவில் பார்க்காங்கன்னு உன்னால் வந்து தானே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்காம இருக்கும்ல. அப்படி செஞ்சார்களே ஆனால் அது பிழை, நபிகள் செஞ்சது பிழை. அப்போ நபிகள் செஞ்சதே பிழை என்று காட்டக்கூடிய வகையில் ஒரு கருத்தை எவனா சொல்லுவானே, ஆனால் அதை விட ஒரு மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு கருத்து, டேஞ்சரான ஆபத்தான கருத்து இருக்குமா? அப்போ நபியவே தப்பு செஞ்சுதா சொல்கிறாங்க. நபி காலத்தில் எடுத்த முடிவெல்லாம் தப்பு, 14 நூற்றாண்டு எடுத்த முடிவெல்லாம் தப்பு, எல்லாருடைய பெருநாளும் தப்பாக கொண்டாடி விட்டார்கள். பெருநாள் என்பது வந்து எங்கே நாங்கள் அதுக்கும் காலண்டர் போட்டிருக்கானுவோம், நபிகள் காலத்துக்கெல்லாம் காலண்டர் போட்டானுவோம். இதான் ஹிஜ்ரி காலண்டர் பாருங்கள், எங்களுக்கு 10,000 வருஷத்துக்கு போட முடியுங்கிறான். அப்போ நீ போட்ட அந்த காலண்டர் படி நபிகள் நான் வச்சுருப்பாங்களா? முன்ன பின்ன இருக்காதா? எப்படி இந்த காலண்டரை எப்படி உலகத்துக்கெல்லாம் ரசூல்லா கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க? அப்போ இதுக்கு இந்த உலகம் பூரா பிறைன்னு சொல்லக்கூடியவனை விட இஸ்லாத்துக்கு ஆபத்தான ஒன்றுமே கிடையாது. நம்முடைய அடிப்படையான நம்பிக்கைகளை தகர்த்து விஞ்ஞான அறிவியல்னு சொல்லி பெரிய அறகுறைய அறிவியலையும் விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சு கொண்டு அதன் பிரகாரம் மார்க்கத்தில் விளையாடக்கூடியவர்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவர்கள் என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இது குறித்த கூடுதல் விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.